எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அஜிக்குட்டி. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மகேந்திரா அல்ஃபா ரோட்டில் பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ட்ரையாங்கிள் போல்டு கட் ஆகி வீல் வந்து மக்காலில் வந்து மாட்டிக்கிட்டு. போல்டு எதனால் கட் ஆச்சு அப்படின்னா, சாக் அப்சரில் வந்து எக்ஸ்ட்ரா ஹைட்டுக்காண்டி ஒரு போல்டு வச்சு வெல்டு பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப நாளாகவே சாக் அப்சரும் அந்த போல்டும் கட் ஆகி ஓடிட்டு இருந்திருக்கு. எதனால் கட் ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங் வந்து ஓவர் ஹைட்டு, அதை டெம்பர் பண்ணுற நம்ம ஹைட் பத்தலை அப்படின்னு இந்த போல்டு வச்சு பற்ற வச்சுருக்காங்க. அந்த வெல்டிங் பண்ணால் நிற்காது. அதிகமான லோடு வச்சு அடிக்கும்போது அந்த போல்டு வந்து கட் ஆயிரும். சாக்கப்சரோட சஸ்பென்ஷன் இல்லாதனால அந்த ட்ரையாங்கிள் ஸ்ப்ரிங்கில் மட்டும் ஓடிட்டு இருந்திருக்கு. ட்ரையாங்கிளுக்கு 2 புதுசாக போல்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்கப்சரை நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. பொலிரோவோட கேப்ரியல் சாக்கப்சர் தான் இப்போ வாங்கியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, ஹைட்டு நல்லாவே வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு போல்டு எதுவும் எக்ஸ்ட்ரா பற்ற வைக்க வேண்டாம். சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும், நல்ல ஹெவி குவாலிட்டியாக இருக்கும். சைஸுமே நம்ம ஒரிஜினல் அபே மகேந்திரா அல்ஃபாலோட வரதை விட கொஞ்சம் கனமாகவே இருக்கும். நார்மலாக நம்ம வண்டியில் வர சாக்கப்ஸருக்கும் அந்த பொலிரோட சாக்கப்ஸருக்கும் ஹைட் வித்தியாசத்தை பாருங்கள். போல்டு எதுவுமே பற்ற வைக்க தேவையில்லை. கொஞ்சம் ஹைட்டு கூடின ஸ்ப்ரிங்னாலும் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம மாட்டிகிட்டு இருக்க ஸ்ப்ரிங்கு எல்லாத்துக்குமே பொலிரோட சாக்கப்ஸரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அபேயாக இருந்தாலும் அல்ஃபாவாக இருந்தாலும் அபே சிட்டியாக இருந்தாலும் எல்லா வண்டிக்குமே அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ட்ரையாங்கிள் போல்டு கட்டாயம் இந்த டயர் வந்து எப்படி உரசிருக்கு பாருங்கள். அந்த ஸ்டீல் மக்காடில் நல்ல டயர் எப்படின்னா, கொஞ்சம் தூரம் இழுத்துருந்தாலும் இந்த மாதிரி டயர் வந்து ஃபுல் டேமேஜ் ஆயிரும். இது வந்து ரீகண்டிஷன் பண்ண டயர் தான், அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைட் சைட்லேயுமே சாக் அப்சரில் மேலே வெல்டு பண்ண அந்த போல்டு வந்து கட் ஆகி தான் இருந்துச்சு. அதையும் நம்ம இந்த பக்கத்துலேயும் ஒரு பொலிரோ சாக் அப்சர் ஃபிட் பண்ணிடலாம்.